அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 13/1/2025 போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான உள்ள வீடியோ. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். இன்னைக்கு நம்ம நிஃப்டியை பார்த்தோம். நிஃப்டி காலையில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் கேப் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. 120 பாயிண்ட் எட்ஜஸ் நிஃப்டி கேப் டவுன்ல காமிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். சேம் அதே மாதிரியே கேப் டவுன் ஆனிச்சு மார்க்கெட்டு. இங்கிருந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டு சேம் ஓப்பனுக்கு மேலே போயிட்டு S1 சப்போர்ட்டு அண்ட் எஸ்டர்டே லோ அங்கிருந்து ஒரு ரிஜெக்ட் ஆகிட்டு இங்கிருந்து இந்த மாதிரி மூவ்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இதே நம்ம இதை காலையிலேயே நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணோம். மார்க்கெட் ஓப்பன் ஆனிச்சுன்னா ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்க, ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கு அப்படின்ட்டு. அதே மாதிரி ஸ்ட்ரைக்கு 23,650 புட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட்டு எங்க வேணுமாலும் ஓப்பன் ஆகட்டும், இந்த மேலதான் நம்மளுக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கு. இங்க இருந்து 345ங்கிறது இந்த ஸ்ட்ரைக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். இதை பிரேக் பண்ணாங்கன்னா ப்ரீவியஸ் பிளஸ் 274 இல்லைன்னா 245 இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா இந்த ஸ்ட்ரைக் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, மேல இருந்து 345 சப்போர்ட்டுக்கு வந்துருச்சு. இந்த 345 சப்போர்ட்டுக்கு வர்றப்ப மார்க்கெட் எங்க போயிருக்கு அப்படின்னா, எஸ்டர்டே லோ 23,344க்கு ரெசிஸ்டன்ஸா மார்க்கெட் இருக்கிறப்ப இந்த 23,650 புட்டு இந்த இடத்துல இருந்து ஒரு ரிவைஸ் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆல்ரெடி வாட்ஸ்அப்லேயே நம்ம இதை டீச் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு, இதை கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல எல்லாம் நம்ம பிபி அப்ளை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த இடத்துக்கு வரப்ப நம்ம பிபி அப்ளை பண்ணி பாக்குறப்ப நல்ல ஒரு ப்ராஃபிட் எய்ம் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு டீசென்டான ப்ராஃபிட் நல்லா இன்னைக்கு பையிங்லயும் செல்லிங்லயும் எடுத்திருந்தாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி பாத்தீங்க அப்படின்னா, பேங்க் நிஃப்டி நம்ம சொல்லியிருந்தோம் கேப் டவுன்ல தான் ஓப்பன் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கு அப்படின்ட்டு. இவனும் அதே சேம் இந்த இடத்துல இருந்து இங்க இருந்து எஸ்டர்டே லோவுக்கு போயிட்டு மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸா இருந்து அங்க இருந்து ஒரு சைடு வேவா போயிட்டு டவுன் ட்ரெண்டுக்கு வந்துட்டு இங்க இருந்து S1ல சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி ஒரு அப் மூவ்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இதே இந்த இதெல்லாம் நம்ம காலையிலேயே நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சது. காலையில ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்டுக்கான ப்ராபபிலிட்டி தான் அதிகமா இருக்கு. ஓப்பன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓப்பனுக்கு மேலே ஓப்பனுக்கு கீழேயான்னு பார்க்க சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல வரப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பிஇபி அப்ளை பண்ணி நல்ல ஒரு டீசென்டான ப்ராஃபிட் இந்த மூவ்மெண்ட்லயே எடுத்துட்டாங்க. இந்த சின்ன மூவ்மெண்ட்லயே அவங்களுக்கு தேவையான ப்ராஃபிட் நல்லா எய்ம் பண்ணிட்டாங்க. கால் செல்லர்ல இந்த இடத்துல செல் பண்ணிட்டு இங்க இங்க செல் பண்ணிட்டு இங்கேயே அவங்களுக்கு தேவையான ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ரைக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட் இந்த ஸ்ட்ரைக்கு எங்க வேணுமாலும் ஓப்பன் ஆகட்டும். ஓப்பன் ஆகட்டி ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 1560. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த 3 சப்போர்ட் இருக்கு. ஆனா இந்த சப்போர்ட் ஃபர்ஸ்ட் இந்த சப்போர்ட்டை உடைச்சிட்டு அங்க இருந்து ஒரு பவுன்ஸ் பேக், அங்க இருந்து திருப்பி அங்க இருந்து இங்க ப்ரீவியஸ் க்ளோஸுக்கே வரல. ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு வர்றவங்களையுமே மார்க்கெட் எஸ்டர்டே லோ கிட்ட போயிருச்சு. இங்க இருந்து இது மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ், இங்க இருந்து சப்போர்ட் எடுத்துட்டு இங்க இருந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் 49,800 போட்டு நல்ல ஒரு மூவ்மெண்ட் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்மளால பிடிக்க முடியுமா அப்படின்னா, இந்த இடத்துல எல்லாம் இந்த இடம் மார்க்கெட் இங்க வரப்பயே நம்ம டேபிளையும் நம்ம கால்குலேஷனையும் வச்சு போட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டா என்னோட ஓடிஎம் இந்த ஸ்ட்ரைக்கு ஒரு ஓடிஎம் காமிப்பாங்க. அந்த ஓடிஎம்லாம் பர்ஃபெக்டா புட் சைடு ஸ்ட்ராங்கா இருக்கிறத காமிச்சு கொடுத்துருவாங்க. ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல ஒரு டீசென்டான ப்ராஃபிட் நம்மளால எடுக்க முடியும். எடுத்திருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சென்செக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சேம் ஓப்பன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு கீழேயான்னு சொல்லியிருந்தோம். நம்ம இந்த இடத்துல சொல்லியிருந்தோம் இந்த இடத்துக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்னா, ஆனா அது கீழே தான் ஓப்பன் ஆகுனுச்சு. இங்க இருந்து ஓப்பன் ஆகிட்டு S2 ரெசிஸ்டன்ஸா இருந்தது. S2க்கு ரெசிஸ்டன்ஸா காலையில ஓப்பன் ஆகிறப்ப இருந்தது. ஆனா மேல போயிட்டு வரப்ப இது சப்போர்ட்டா மாறிடுச்சு. சப்போர்ட்ல இருந்து மார்க்கெட்டு S1க்கும் எஸ்டர்டே லோக்கும் போயிட்டு அங்க இருந்து ரிவைஸ் ஆகி
இங்கேருந்து ஒரு சைடு வேவா போயிட்டு அங்கேருந்து கீழே டவுன்ஃபால் ஆயிருக்கு. நம்ம என்ன சொல்லியிருந்தோம் காலையில, சென்செக்ஸ் ஓப்பன் ஆகுறது கேப் டவுன் ஓப்பன் ஆகுதுமே ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா இங்க இருந்து போறப்பயே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு டீசென்டான ப்ராஃபிட், நல்ல ஒரு ப்ராஃபிட் இந்த கால் ஆப்ஷன் எடுத்துட்டு இங்க செல்லர் வந்து இங்க இருந்து செல்லருக்கு நம்ம கொடுத்துருந்தோம். ஆனா இந்த இடத்துலயே நம்மளுக்கு இங்க இருந்து கால் ஆப்ஷன் போறப்ப புட் ஆப்ஷன் செல்லர்னா இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு ஒரு டீசென்டான ப்ராஃபிட் எடுத்துட்டு அவங்க வெளியில வந்துட்டாங்க. ஆனா இங்க பாருங்க மார்க்கெட்டு எஸ்டர்டே லோல ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஆனா இந்த ஸ்ட்ரைக் நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரைக் வந்து இங்க இருந்து கீழே இங்க சஸ்டெயின் ஆயிட்டு இங்க இருந்து கீழே வந்துட்டு இங்க இருந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த இடம் இங்க வரப்ப இந்த ஸ்ட்ரைக்குள்ள இங்க சப்போர்ட்டா வரும். இங்கதான் வந்து சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணாம இந்த இடத்துலயே சப்போர்ட் எடுத்துட்டு இங்க இருந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்னு நம்மளுடைய கால்குலேஷன் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும். இந்த இடத்துல ஓடிஎம் சப்போர்ட் பண்றப்ப நம்ம இந்த இடத்துல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அப்படின்னா இந்த ஒரு கேண்டில் நம்மளுக்கு போதும். இந்த ஒரு கேண்டிலே நம்மளுக்கு தேவையான ப்ராஃபிட்டா பையிங்ல கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். வித்தின் 10 மினிட்ஸ் தான், ஒன்லி 5 மினிட்ஸ் இந்த கேண்டில் எடுத்தோம் அப்படின்னா செகண்ட் கணக்கில் நம்ம சம்பாரிச்சுட்டு வெளியில வந்துடணும். அந்த மாதிரி தான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெகுலராகவே எடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்குள்ள திருக்குறள். நன்றி, வணக்கம்.